வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த சம்மை பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 15,000ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 3 ஆண்டுகளுக்கு வந்து வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு இயரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது. அதாவது ஃபார் ஃபஸ்ட் இயர் வந்து 15% கால்குலேட் பண்ணுறாங்க, செகண்ட் இயரில் வந்து 20%, அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் வந்து 25%. இப்போ நம்ம வந்து தனித்தனியாக இதை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ முதல் ஆண்டிற்கான கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணலாமா? என்ன வரும்? பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 15,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 15% வந்து வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை அடிக்கலாமா? 15 × 15 வந்து 225 வரும். ஸோ நம்ம 0வை சேர்த்துக்கலாம். அப்போ முதல் ஆண்டிற்கான கூட்டு வட்டி வந்து 2,250 ரூபாய். இப்போ இரண்டாம் ஆண்டிற்கான கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ணும்போது அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டானது எப்படி மாறும்னா 15,000தோட முதல் ஆண்டிற்கான கூட்டு வட்டியையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிடணும். ஏன்னா முதல் ஆண்டில் நம்ம கால்குலேட் பண்ண கூட்டு வட்டியும் சேர்த்தா தானே மொத்த தொகைன்னு நம்ம வந்து எடுக்கிறது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் வட்டி. ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து இரண்டாம் ஆண்டிற்கான கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இரண்டாம் ஆண்டிற்கான கூட்டு வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%. அப்போ இதை ஆட் பண்ணலாமா? அப்போ 17,250 × 20 / 100. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இரண்டாம் ஆண்டிற்கான கூட்டு வட்டி நமக்கு கிடைக்கும் 3,450. இது வந்து இரண்டாம் ஆண்டிற்கான கூட்டு வட்டி. இப்போ நம்ம லாஸ்ட் அண்டு 3ஆம் ஆண்டிற்கான கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து எப்படி கிடச்சிருக்கும்? இரண்டாம் ஆண்டிற்கான கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ணும்போது மொத்த தொகை எவ்வளோ இருந்துச்சு? 17,250. இப்போ அதோடு நம்ம வந்து இரண்டாம் ஆண்டில் கால்குலேட் பண்ண கூட்டு வட்டியையும் ஆட் பண்ணணும்ல. அப்போ 17,250 ப்ளஸ் 3,450 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 25% வந்து அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இதை வந்து நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு வந்து சம் தப்பாயிரும். ஸோ இதை மட்டும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்போ இது என்ன ஆகும்? 20 ஆகும் இன்ட்டு 25/100. இப்போ இதை நம்ம எப்போதும் போல் அடித்தோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். $5,175ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயரில் இவ்வளோ கிடச்சிருக்கு, செகண்ட் இயரில் இவ்வளோ கிடச்சிருக்கு, தேர்ட் இயரில் இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கூட்டு வட்டி கிடச்சிரும். அப்போ இந்த 15,000 அமௌண்ட்டுக்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய அவங்க கொடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதன்படி கால்குலேட் பண்ணி நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டியினுடைய கூடுதல் வந்து எவ்வளவுனா 10,875 ரூபாய். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.